ரொம்ப சக்சஸா வாழ்ந்த தேவனுடைய ஜனங்கள் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு சீக்ரெட் அறிஞ்சிருந்தாங்க. என்ன தெரியுமா? அவர்கள் எதிலெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்று நம்புகிறார்களோ அத்தனையிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தது. உதாரணத்துக்கு பாருங்க, அங்க கோடரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டுங்க. எலிசா என்ன நம்புறான்? இந்த மரத்தின் கிளையை வெட்டினால் அதுல சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து விடும் என்று அவனால எப்படி விசுவாசிக்க முடிந்தது? கொம்படிக்காயை வெட்டி போட்டு என்னாச்சு? பாயாசம் விஷமாயிற்று. இப்போ என்ன செய்யணும்? அங்கே என்ன இருக்கு? மாவு இருக்கு, அள்ளி போட்டா பாயாசமாக மாறுகிறது. பொருட்களிலே இருக்கிற வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற நாள் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணி ரொம்ப மோசம், குடிக்க முடியாது. உப்பை அள்ளி போட்டா மினரல் வாட்டராக மாறிடுதுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். எதிலெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அத்தனையிலையும் அதிசயமான சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. ஆட்டு இடையன் எதை நம்புனாங்க? கூழாங்கல்ல நம்புறாங்க. ஒரு ராட்சதனை வீழ்த்துவதற்கு ஒரு கூழாங்கல்லிலே தேவன் சூப்பர் நேச்சுரல் பவரை வைத்திருக்கிறார் என்று ஆட்டு இடையனாலே நம்ப முடியும் என்றால், உங்க கையில் இருக்கிற மோதிரத்தில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்று உங்களால் நம்ப முடியும். உங்களுடைய மொபைல் போன்ல டெட் ரைசிங் பவர் இருக்கிறது என்று உங்களாலே விசுவாசிக்க முடியும். ஏனென்றால் 66 புஸ்தகத்தை நீங்க தியானிக்கிறீர்களே. எப்பா, இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கின்ற அந்த ஒரு பெண்ணாலே 1வது நூற்றாண்டிலே விசுவாசிக்க முடியுமானால், அவளுக்கு பிரிண்டட் ஃபார்மேட்டில் இல்லைங்க பைபிள். உனக்கு 66 புஸ்தகம் இருக்குதே, அதில் அற்புதங்களால் நிறைந்து காணப்படுகிறத, அநேக பொருட்களில் இருந்து சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்பட்டு இருக்கிறத, இதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் உன்னால் எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? என்னுடைய மொபைலை தொட்டு அநேக சுகமாகறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வியாதி? என் கையில் இருக்கிற பவரை ரிலீஸ் பண்ணட்டுமா? நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் எழுந்து நின்று கட்டவிழ்க்கும். அநேகர் நீங்கள் கடனில் இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ரைட்? நான் இப்போ என் கையை நீட்ட போகிறேன். கையோட நீங்கள் ஒரு 3 நேரம் கை வைங்க. ஒரு முறை வைங்க. உங்களுக்கு சந்தேகம் போகலையா? திரும்ப வைங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய எச்சிலே இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்த 3 அட்டெம்ப்ட் பண்ணாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்கள் கையில் பவர் இருக்குது, உங்கள் பார்வையில் பவர் இருக்குது, உங்கள் நாசியில் பவர் இருக்குது, நாக்கில் பவர் இருக்குது, கையில் பவர் இருக்குது, கோட்டில் பவர் இருக்குது, கர்ச்சீஃபில் பவர். பவர் 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 தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லைங்க, அற்புதம் செய்கிறதுல இருக்கு. கர்த்தருடைய கிருபை பாருங்க. நான் அற்புதம் செய்யாத நாளே இல்லை. நான் சொல்றேன், ஃபோனில் அழைக்கிறாங்க, கனடாவிலேருந்து அழைக்கிறாங்க, சிஸ்டர் தண்ணி எடுத்துடுங்க. நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தினால மரித்தோரை உயிரோட எழுப்புகிற வல்லமையினால் இந்த தண்ணீர் நிரப்பப்படுவதாக என்று சொல்லி அந்த பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பவரை என்னுடைய நாவினாலே நான் கட்டவிழ்க்கிறேன். அவர்கள் குடிக்கும் பொழுது கேன்சர் வியாதி மறைகிறது, பயம் நீங்குகிறது, ரைட்? பிசாசு ஓடுகிறது. மனைவி சொல்ற, அங்கிள் உங்க தண்ணியை குடிச்சேன், 3 வருஷமா என் புருஷன் எங்க இருக்கானே தெரியாது. நீ தண்ணீரை குடித்து 24 மணி நேரத்துக்குள்ள என் புருஷன் என்ன போன்ல அழைச்சிட்டாரு. ஏன்? I believe the supernatural power in all the commodities. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனையிலும் ஆச்சரியமான வல்லமை இருக்கிறது. அருமையான தேவர்களே, இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து, தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீர்கள். ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.